என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா, என்னையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம். மலருக்கு மணமாக, பயிருக்கு மழையாக, எனக்குள்ளே உயிராக இருக்கும் வல்லவரே, நான் இளம் காக்கும் நல்லவரே, நான் உந்தன் செல்ல பிள்ளை, எனக்கு துணை நீயாயிருக்க, என்னை சூழ்ந்த அன்பே வாரும், என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா, என்னையாளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம். ஆம், நம் வாழ்வின் ஆதாரம் இயேசு ஒருவரே. அவரின்றி நமக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அவர் நமக்காக ஒரு துணையாளனை அனுப்பியிருக்கிறார். அவர் சென்று இதோ உங்களுக்கு ஒரு துணையாளனை அனுப்புவேன் என்று தூய ஆவியானவரின் துணையோடும் அன்னை மரியா நமக்காக என்றுமே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். உலகம் தொடங்கிய முதல் நாள் கொண்டு நமக்காக அவர் படைத்த இறைவன் படைத்த நாளின் என்று இன்று வரை நமக்காக பரிந்து பேசி கொண்டு வருகிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 37, 31, 32, 33, 33. ஆனால் ஆண்டவர் நேர்மையாளரை அவர்களின் கையில் ஒப்புவிக்க மாட்டார். நீதி விசாரணையின் போது அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார். நீதிமொழிகள் 19, 25, 26, 27. ஏளனம் செய்வோரை அடி, அதை காணும் பேதை யாராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுரையாவர். தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் மகன் வெட்கக்கேட்டையும் இழிவையும் வருவித்து கொள்வான். பிள்ளாய், நல்லுரை கேட்பதை நிறுத்திவிடாதே. நிறுத்தினால் அறிவு தரும் நன்மொழிகளை புறக்கணிக்கிறவன் ஆவாய். இன்றைய வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து 28:1-10. நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 19:23-30. செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் இயேசு. இதை கேட்ட சீடர்கள், அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி வியப்படைந்தனர். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். நாம் தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்தி விடுகின்ற இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தன் தாயை கொண்டு போய், ஒரு மகன் ஒரு நாள் ஒரு தந்தை தாயை கூட்டிக் கொண்டு ஒரு முதியோர் இல்லத்திற்கு செல்கிறான். அவர் தந்தையும் தாயும் அந்த வாசலில் நின்று அழுகிறார்கள். மகனே, நாங்கள் உன் வாசல் படியில் ஒரு நாயை போல் இருந்து கொள்கிறோம், தயவு செய்து எங்களை இன்று இந்த இடத்தில் விட்டு செல்லாதே. இருந்த போதிலும் அவனுக்கு அதை கேட்டு ஏதோ அவர்கள் பேசுகிறார்கள் என்று அவன் அழைத்து உள்ளே செல்கிறான். உள்ளே சென்றதும் அவரை அழைத்து, அங்கு என்ட்ரன்ஸில் ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்று நான் நாளை நீ. அதை கண்ட அந்த மகனுக்கு அதையும் பொருட்படுத்தாமல் போகிறான். தாய் கடைசியில் அவனுடைய கையை பிடித்து கொண்டு, மகனே, இது உன் காலாக நினைத்து கொள்கிறேன், தயவு செய்து நீங்கள் விட்டு செல்லாதே அப்படின்னு அழும் பொழுது அவனுடைய மனம் கொஞ்சம் கூட இறங்கவில்லை. அவனை எல்லாம் அட்மிஷன் எல்லாம் செய்துவிட்டு தந்தையும் தாயையும் திரும்பும் பொழுது ஒரு குருவானவர் அங்கு வருகிறார். வந்து, அம்மா, நீங்கள் இந்த இடத்திலிருந்து கொண்டு சென்றீர்களே, அந்த மகன் நன்றாக இருக்கிறானா என்று அவர்களை அடையாளம் காட்டி கேட்டபொழுது அவன் மனம் நொந்து நூலாகிறது. ஏனென்றால் அவனை ஒரு அனாதை இல்லத்திலிருந்து எடுத்து வளர்த்த தாய் தந்தையை அவன் கொஞ்சம் கூட ஈவிரக்கமின்றி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறான். இப்படியும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதேபோல் பெற்றோரை நல்ல கண்ணின் மணி போல காக்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதனால் இறைவன் இயேசு கிறிஸ்து சொல்வதைப் போல ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாது. ஏனென்றால் அந்த காலத்தில் எருசலேமில் எல்லாம் பணக்காரர்கள்
இருந்த போதிலும் ஒட்டகம் அந்த அவர்கள் ஓட்டி கொண்டு வந்த ஊசியின் காது என்பது ஒரு நுழைவாயில். அது நாம் அங்கு செல்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதை அவர்கள் காட்டுவார்கள். அதில் நுழைய முடியாது என்கிறார். ஏனென்றால் அவர் அந்த எருசலேமை பற்றித்தான் நிறைய அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்த எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சீடர்கள் கேட்கிறார்கள். அன்னையே, அன்னை மரியா, நீ கருவுற்றிருந்தால் ஓரிரு பிள்ளைகளுக்கு தாயாயிருப்பாய். ஆனால் நீ கருணை உற்றதால் இந்த உலகிற்கு தாயானாய் என்று அன்னை தெரேசாவை, கல்கட்டா அன்னை தெரேசாவை பார்த்து கூறிய வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்னையே, நீ கருவுற்றிருந்தால் ஓரிரு பிள்ளைகளுக்கு தான் தாயாயிருப்பாய். ஆனால் அந்த அம்மா எத்தனை குழந்தைகளுக்கு தாய். அவர்கள் கைகள் இறைவன் கை என்று அவர் சொன்னது உண்மையே. அதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு தியாகமும் அனைத்தும் ஆசீர்வாதமாய் மாறும். இதோ நாம் முடிந்த அளவு பெற்றோரை மதிப்போம், பெற்றோர்களுக்கு முதலிடம் கொடுப்போம், பெற்றோருக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே என்ற உணர்வோடு வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.